சார் அவர் கணக்கு என்ன தெரியுமாங்க சார்? நாங்க காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு, நாங்க காஃபி குடிக்கும் போது ஒண்ணு, நாங்க காஃபி சாப்பிட்ட அப்புறம் ஒண்ணு, அதே மாதிரி டிஃபனுக்கு முன்னாடி டிஃபனுக்கு அப்புறம், டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் நடுவுல 2 காஃபி. அவர் கணக்கு. இந்த மாதிரி வெறித்தனமான காஃபி பிரியரா நீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது மாதிரி அடிக்கடி காஃபி குடிக்கிறதுனால உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வரும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, புதுசுதான். இது யார் யாருக்கு எதனால எப்படி வருதுங்கிறத ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் மூலமா பார்க்கலாமா? அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன்ல இருந்து பப்ளிஷ் பண்ண இந்த ஆர்டிக்கல்ல காஃபில இருக்கக்கூடிய கெஃபைன் அப்புறம் டேனின் அப்படிங்கிற பாலிஃபீனால் இது ரெண்டும் சேர்ந்து நான் ஹீம் அயன், அதாவது நம்ம வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அயனோட பேர் தான் நான் ஹீம் அயன். இது கூட சேர்ந்து ஒரு இன்சால்யூபிள் காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணிரும். இப்படி ஃபார்ம் ஆகுறதுனால இந்த அயன் நம்ம பாடியில அப்சர்வ் ஆகுறத இது ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த ரிசர்ச் ஆர்டிக்கல்ல இருந்து நீங்க சாப்பிட்ட உடனே காஃபி குடிக்கிறதுனால சாப்பாட்டுல உள்ள அயன் 50 to 70% அப்சர்வ் ஆகுறது கம்மியாகுதுங்கிறத ஃபைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க சாப்பிட்டதுல இருந்து 1 to 2 மணி நேரம், அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது கழிச்சு காஃபி குடிங்க. உங்களை காஃபி குடிக்காதீங்கன்னு சொல்லலை, சாப்பிட்ட உடனே குடிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். இதே மாதிரியான எவிடன்ஸ் பேஸ்டு கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.